நம்பிக்கை மோசம். ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால், திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். காணாமற் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறரொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் இரு தரத்தாருடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்திருக்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை. அது அவன் வசத்தில் இருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்துப்போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம். சிலர் தங்களுடைய திரவியத்தை மற்றவர்களிடம் நம்பி ஒப்புவிக்கிறார்கள். அந்த திரவியங்கள் தங்களிடத்தில் இருப்பதை விட மற்றவர்களிடத்தில் இருப்பது பாதுகாப்பாய் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். பிறருடைய திரவியங்களையும் உடைமைகளையும் பெற்றுக்கொள்கிறவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால், திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். திரவியத்தை பெற்றிருக்கிறவர்கள் அதை அபகரிக்கவில்லை. திருடன் வந்து அதை திருடி விடுகிறான். ஆனாலும் திரவியத்தின் சொந்தக்காரனுக்கு அவன் மீது சந்தேகம் வரும். தன்னுடைய திரவியத்தை திருடன் திருடினானா அல்லது வீட்டுக்காரன் அபகரித்தானா என்பதை திரவியத்தின் சொந்தக்காரன் தெளிவுபடுத்த விரும்புவான். இதை அறியும்படியாக திரவியத்தின் சொந்தக்காரன் வீட்டுக்காரனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் நியாயம் விசாரிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் யாருக்கும் நம்பிக்கை மோசம் பண்ணக்கூடாது. நம்மிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களுக்கு நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும். பிறர் பொருளை நாம் அபகரிக்கும் போது நம்முடைய பெயரும் கெட்டுப்போகும். அதோடு சேர்ந்து நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பெயரும் தூஷிக்கப்படும். விசுவாசிகள் இந்த உலகத்தார் மத்தியிலே உண்மை உள்ளவர்களாகவும் கண்ணியம் மிகுந்தவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் உடன்படிக்கையிலும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாகவும் பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நீதி நியாயத்திற்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். நம்பிக்கை மோசம் பண்ணினால் தங்கள் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயப்படுவார்கள். காணாமற் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் இரு தரத்தாருடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். கர்த்தருடைய பிரமாணத்தில் குற்றவாளிக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தில் நியாயாதிபதிகள் என்பதற்கு எபிரேய மொழியில் ஏலோகிம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் நியாயம் தீர்க்கும் தேவனுடைய பிரதிநிதிகள் என்பது இதன் பொருள்.
13 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களின்படி நீதிபதிகள் தேவனுடைய சார்பில் கிரியை செய்கிறவர்கள். யாத்திராகமம் 18 15 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் காணப்படும் நியாயாதிபதிகள் என்னும் வார்த்தைக்கு இவ்வாறே பொருள் கூற வேண்டும். தேவன் நோவாவின் மூலமாக மனுஷருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். இப்போது இஸ்ரவேல் தேசத்திற்கு மேலும் பல சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார். இதன் மூலமாக தேவனுடைய சித்தம் இன்னும் அதிகமாக நிறைவேறுகிறது. நியாயாதிபதிகளின் தீர்ப்பு திருப்தி இல்லை என்றால் மேல்முறையீட்டிற்காக யாரும் மேல் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது. நியாயாதிபதிகளின் தீர்ப்பே இறுதியானது. ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்தீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதில் அளிக்க வேண்டுவதில்லை. கர்த்தர் பேரில் இடும் ஆணை என்னும் வாக்கியத்திற்கு தேவனுடைய சமூகத்தில் இடப்படும் ஆணை என்று பொருள். இப்படிப்பட்ட ஆணைகள் புனிதமானது. தேவனுக்கு முன்பாக பொய்யாணை இட்டால் தேவன் அவர்களை தண்டிப்பார் என்னும் பயம் ஜனங்களுக்கு இருக்கிறது. ஒருவன் தேவன் பேரில் ஆணையிடும் போது அவன் குற்றமற்றவன் என்று ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். தற்காலத்தில் எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தங்களை எழுதுவதை விட பூர்வ காலத்தில் வாய்மொழியாக கர்த்தர் பேரில் இடும் ஆணை உறுதியாக இருந்தது. பிறனுடைய மிருக ஜீவன் அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. ஒரு சிலர் பிறருடைய பொருளை இரவலாக வாங்குகிறார்கள். இரவலாக வாங்கியதை உத்தரவாதத்தோடு திரும்ப கொடுக்க வேண்டும். ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். பொருளுக்கு உடையவன் இரவல் வாங்கினவனோட கூட இருந்தால் இரவல் வாங்கினவன் உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்து சேதம்.